அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு இப்பத்தான் ஜென்ம சனி விலகுச்சே என்று பெருமூச்சு விடுவதற்குள் ஜென்மத்திலேயே ராகு பகவான் வந்து உட்கார்ந்து கொண்டு உங்களுக்கு படபடப்பையும் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்யத்தக்கதான ஒரு மனநிலையும் உண்டாக்கி கொடுப்பார். ஆனால் உங்கள் ராசியையே குரு பகவானும் பார்ப்பதால் அனைத்துமே தீர்க்கப்பட்டு விடும். உங்கள் மனப்பதட்டத்தின் காரணமாகவும் உடல் பதட்டத்தின் காரணமாகவும் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் உடனுக்குடன் சரி செய்யப்பட்டு விடும் குரு பகவானால். சந்தோஷம்தானே? மனப்பதட்டமும் உடல் பதட்டமும் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் ஒன்றை நினைத்து ஒன்றை செய்வீர்கள். ஒரு இடத்துல போக நினைச்சு இன்னொரு இடத்துக்கு போவீங்க, ஞாபக மறதியெல்லாம் இருப்பீங்க. ஆனால் குரு பகவான் பார்ப்பதால் அனைத்திலிருந்தும் உடனே மீண்டு விடுவீர்கள். 2ஆம் இடத்தில் உள்ள சனி பகவானால் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தேவையான செலவுகளை செய்யக்கூடாது. பண வரவு தடைப்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. 2இல் சனி பகவான் இருப்பதால் தங்களுடைய உடல் நலனை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அடிக்கடி மனச்சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய லாபஸ்தானத்தை சனி பகவானும் பார்க்கிறார், குரு பகவானும் பார்ப்பதால் லாபம் நன்றாக இருக்கிறது. 7ஆம் இடத்தில் வரக்கூடிய கேதுவினால் உங்களை சுற்றி உள்ளவர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெளுத்ததெல்லாம் பால் என்று எல்லோரையும் நம்பிவிடக்கூடாது. பார்ட்னர்ஷிப் விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சுற்றத்தார் விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இவ்வளவும் 7ஆம் இடத்தில் வரக்கூடிய கேது பகவானை எண்ணி சொல்கிறேன். உங்கள் ராசியிலேயே உள்ள ராகு பகவானால் பதட்டம் ஏற்பட்டாலும் மனச்சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் அவை குருவினுடைய பார்வையினால் தீர்க்கப்பட்டு விடும். 2ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவானால் நீங்கள் ஒன்றை பேச நினைத்து மற்றொன்றை பேசி சிக்கலில் மாட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தனவரவு தடைப்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். கும்பராசி முடிந்தது. அடுத்தது